सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தொடர்ந்து 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி 7வது பாசுரம். கொழுப்புடை செலுங்குருதி கொளித்து இழிந்து குமிழ் தெரிய பிளக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமான் ஊர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெளிப்புடைய காவிரி வந்தடி தொழும் சீரரங்கமே. ஒரு பாசுரத்துக்கும் அரங்கம் 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 என்றே முடிக்கிறார் பாருங்க. கொழுப்புடைய கொழுப்பு, இதுக்கு பல அர்த்தத்தை எடுத்துக்கலாம். இது அசுரர்களுடைய கொழுப்பாகவும் உலகுக்கு பொல்லாங்கு செய்வதையே தொழிலாக உடைய அசுரர்களை குறிக்குது. கொழுப்புடைய செலுங்குருதி, அதனுடைய அசுரர்களுடைய அந்த இரத்தங்கள் எல்லாம் அப்படியே ரோட்டி தரையில எல்லாம் படிந்திருக்கிறதாம். கொளித்தெழுந்து குமிழ்ந்து எரிய அது சுற்றி அப்படியே இருக்கான் தெருவீதியில எல்லாம். பிளக்குடைய தீமைகள் செய்கின்ற அந்த அசுரர்கள் பிணம்படுத்த பெருமான் அழித்தவனான அப்படிப்பட்ட அசுரர்களை அழித்தவனான பெருமாள். அதாவது சொல்லுவாங்களே, பண்ணி தெரியும் இல்லையா, பண்ணி எப்படி பண்ணுமா, சத்தான உணவெல்லாம் சாப்பிட்டு அங்கங்கே பொறுக்கி தெரிஞ்சுட்டு அதுக்கு முழுக்குன்னு அப்படியே அப்படி இருப்பது, அந்த மாதிரியான கொழுப்பு. இது கொலஸ்ட்ரால் அப்படி அது மாதிரி சொல்கிறாங்க. பிளக்குடை அசுரர்களை பிணம்படுத்த பெருமான், அந்த அசுரர்களை அழித்தவனான பெருமாளுடைய திருப்பதி எப்படி இருக்கிறது? தழுப்பு அரிய சந்தனங்கள். தழுப்புனாக்கா அதாவது இப்படி சந்தன மரம் ஒருத்தராலெல்லாம் பிடிக்க முடியாது, அப்படி இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் தழுவ முடியாத அப்படிப்பட்ட சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு. காவிரி நதி எப்படி இருந்தது? அந்த சந்தன மரங்களை மலையிலிருந்து இழுத்து கொண்டு அந்த காவிரி நதியானது வந்து தெளிப்புடைய இறைச்சல் அப்படியே சத்தத்தை கொடுக்குதான். அப்படி ஒரு சத்தம். தெளிப்புடைய காவிரி வந்து அடிதொழும் சீர் அரங்கமே. சிறப்புடைய பெருமாளின் திருவடி வணங்கப்பட்ட சிறப்புடைய திருவரங்கம் என்கிறார். வல்கையிற்று கேளலுமாய் வாழ்கையிற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடந்தான் ஊர் எல்லியம் போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண்சங்கு ஊதும் மதில் அரங்கம் என்பதே. வல்கையிற்று கேளலுமாய், கோரப் பற்களை உடைய, எப்படி ஒளிமிக்க பற்களை உடைய, வால் எயிற்று கேளலுமா, கேளல் வராகமாகி பூமியை தாங்கியும் எயிற்று சீயமுமாய் நரசிங்கமாய் இரணியனை அழித்ததும் எல்லையில்லா தரணியை, இந்த பூமியை காத்தவனும் அவுணனை ராவணனை இடந்தான் ராவணனை அழித்தவனுமான எம்பெருமானுடைய ஊர் அந்த திருப்பதி. எல்லியம் போது இருஞ்சிறை வண்டு, மாலை வேளையிலே அந்தி பொழுதில் எம்பெருமானது அந்த வண்டுகள் எப்படி செய்தான்? குணம் பாடி பெருமாளுடைய குணத்தை பாடிக்கொண்டு மல்லிகை பூவை போன்ற வெண்சங்கை, வெண்ணிறமான அந்த சங்கை ஊதப்பெற்ற மதில்கள் உடைய பெரிய மதில், பெரிய சிறகுகளை உடைய அந்த வண்டுகள் என்ன பண்ணுதான்? அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ற மாதிரி மதில் அரங்கம், அப்படிப்பட்ட வெண்சங்கு ஊதும் வெண்ணிறமான சங்கை ஊதப்பெற்ற மதில்களை உடைய ஸ்ரீரங்க என்கிறார். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கனமயில் போல் நிறம் உடைய நெடுமால் ஓர் குன்றூடு பொலில் நுழைந்து கொடி இடையார் முளையனவி மன்றூடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே. குன்றாடு கொழுமுகில் போல் நீர் மேகங்கள் எப்படி இருக்காம்? நீர் மேகங்களாகவும் இந்த ஊர் மேகத்தை போன்ற கருநிறம நீர் கொண்ட மேகம், கருங்குவளை போல் நெய்தல் பூ மாதிரி குவளை போலவும், கடலை போலவும் குவளை போலவும், குறை கடல் போலவும் நின்றாடு அப்படியே களிப்பால் எப்படி இருக்கான்? ஆடாமல் இருக்க அந்த மயில்கள் அப்படியே
எல்லாம் சேர்ந்து நின்று கொண்டும் அப்படிப்பட்ட அழகுடைய பெருமாளுடைய நிறமுடைய கனமயில் போல் அந்த மயில்கள் அப்படியே ஆடிக்கொண்டும் தென்றல் காற்று எப்படி இருக்காம் மலையிலுள்ள சோலைகளின் நடுவே சந்தன மரங்களில் குன்றூடு பொழில் நுழைந்து சந்தன மரங்கள் அந்த சோலைகளின் நடுவிலே அந்த இடத்தில் பெண்களின் சந்தன மரங்களில் புகுந்தும் அந்த தென்றல் காற்று சந்தன மரங்களின் ஊடிலே புகுந்தும் பெண்களின் இடையை உடைய முளை அணவி சாந்தணிந்த கொங்கையை தடவி அந்த தென்றல் காற்று அவர்களை எல்லாம் தாண்டி சேர்ந்து கொண்டும் மன்றோடு தென்றல், இந்த இடத்துல தான் தென்றல் எடுத்துக்கிறார். அந்த தென்றல் காற்று இப்படியெல்லாம் வரும் நார்ச்சந்திகளில் மன்றூடு தென்றல் நார்ச்சந்திகளின் ஊடே அந்த தென்றல் காற்று உலாவி வருகின்றதாம். உலாம் மதில் அரங்கம், அப்படிப்பட்டது ஸ்ரீரங்கம் என்கிறார். பருவரங்கள் அவை பற்றி படை ஆளித்து எழுந்தானை செரு அரங்கப் பொருதளித்த திருவாளன் திருப்பதி மேல் திருவரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்தவல்லார் அடியோமே. பருவரங்கள், பெரிய பெரிய மிகுதியான வரங்களை பெற்ற ராவணனை துணையாக கொண்டு, வரங்களை துணையாக கொண்டு படைகளுடைய போரிட்டு அந்த ராவணனை போரிலே அழித்து கொன்ற வீரலக்ஷ்மியை ஆள்கின்ற செரு அரங்க பொருதளித்த செரு அரங்க, அந்த அரங்கத்தில் உள்ள ஆள்கின்ற ஸ்ரீரங்கமானது என்கின்ற அந்த திருப்பதி மேல் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நடுவிலும் திருவரங்கம் அரங்கம் 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 என்று அந்த நாமத்தை ஒவ்வொரு பாசுரத்திலும் உடைய தமிழ் பாமாலையாக பெரியாழ்வார் விவரித்து அருளி செய்த இந்த பாசுரங்கள், 10 பாசுரங்களாலும் இருவரங்கம் மதுக கைடபர் என்ற 2 அசுரர்களை அழித்தவனான திருமாலை போற்ற வல்லவர்கள், அங்கம் எரித்தானை ஏத்தவல்லார் போற்ற வல்லவர்கள் நாங்கள் அடியவர்களே ஆவோம் என்கிறார். தொடர்ந்து இத்துடன் முடிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.